ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற நூல் நறுமணம். இது கிரியா பதிப்பகத்துல வெளியிட்டு இருக்காங்க. இதோட ஆசிரியர் இமயம். அவரோட இயற்பெயர் வே அண்ணாமலை. முனைவர் பட்டம் பெற்று இவர் நிறைய நூல்கள் எழுதியிருக்காரு. கோவேர் கழுதைகள், பெத்தவன், செடல், சாவு சோறு, நெஞ்செருப்பு, இப்ப சமீபத்துல எழுதிட்டு இருக்க நூல் செல்லாத பணம் அப்படிங்கிறது சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்க நூல் 2020 வாங்கியிருக்கு. இந்த நூல் பாத்தீங்கன்னா 195 ரூபாய் வருது. இதுல மொத்தம் 184 பக்கங்கள் இருக்கு. இந்த நூல் நான் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 கதைகள் டக்குன்னு படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கதையும் கொஞ்சம் லென்த்தா இருக்கிறனால எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. 9 சிறுகதைகள் இருக்கு. பெண்களை மையமா கொண்டு ஒவ்வொரு சிறுகதையும் எழுதியிருக்காங்க. இதுல எனக்கு பிடிச்ச சிறுகதைகள் பத்தி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காதில் விழுந்த கதைகள் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு அவரோட செயல்கள் என்னென்ன, ஒரு நாளைக்கு வெளியில போறாரு. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்னென்ன பேசிக்கிறாங்க, நம்ம வாழ்க்கையிலயும் அது மாதிரி நடந்திருக்கும். நம்ம நார்மலா வெளியில போகும்போது ஒருத்தங்க போன் பேசிட்டு இருப்பாங்க. அந்த போன் பேசுறதுல அவங்க என்ன ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதை நம்ம கவனிச்சு கேட்டிருப்போம். அந்த மாதிரி தன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பேசிக்கிறாங்க அப்படிங்கறத அவரு மனசுல என்ன நினைக்கிறாருங்கிறத அந்த துபாய்க்காரன் பொண்டாட்டி அது ஒரு மூவி பார்த்த எஃபெக்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த சிறுகதை இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ஷார்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்குங்கிற மாதிரி போற மாதிரி துபாய்க்காரன் பொண்டாட்டி அந்த சிறுகதை அமைஞ்சிருக்கும். ஒண்ணும் இல்ல, அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அவரு துபாயில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிடுவாங்க. அந்த தப்ப வீட்டுல இருக்கிறவங்க அவர்கிட்ட சொல்லிட்டாங்களா இல்லையா அப்படிங்கறத யோசிச்சு இவரு என்ன பண்ணிடுவாரு, கால் பண்ணி நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாரு. எப்பயுமே அப்படி பேசாத ஒருத்தர் இன்னைக்கு இப்படி பேசிட்டாரே அப்படிங்கவும், அப்ப நம்ம பண்ண தப்பு அவருக்கு தெரிஞ்சிருக்கு, யாரோ சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நைட்டு, அந்த நைட்ல என்ன நடக்குது, அவங்க எப்படி எல்லாம் பயப்படுறாங்க, கணவரை பத்தி என்னென்னலாம் நினைக்கிறாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு அவங்க உணர்றாங்க, அந்த மாதிரியான இதை கொண்டு போறதுதான். அப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஃபர் அப்படிங்கறது நார்மலா ஒரு இப்ப இருக்க நடுத்தர குடும்பத்துல தனது குழந்தைகளை பள்ளியில சேர்க்கறதுக்கு ஒரு பெற்றோர்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்கிறதா ஆஃபர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நறுமணம், அதுதான் முதல் சிறுகதை. ஆனா ஃபர்ஸ்ட் படிக்கும் போது நறுமணம் சிறுகதை எனக்கு பிடிச்சிருந்தது. அதை விட மத்த சிறுகதைகள்லாம் பெஸ்டா இருக்கறனால நான் அதை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். ஒரு தாத்தா பாட்டி அவங்கள முக்கியமா வச்சு எழுதியிருக்க ஒரு சிறுகதை. ஒரு ரோடு போடுறதுக்காக அளக்கறதுக்கு வராங்க. அதுல நிறைய விஷயங்கள் மறைமுகமா சொல்லியிருப்பாங்க. ஒரு அதிகாரி அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை எப்படியெல்லாம் மட்டம் தட்டி பேசுறாங்க. அது இல்லாம ஒரு அம்மா அப்பா கிட்ட இருந்து அவங்களோட பிள்ளைகள் எப்படியெல்லாம் சுரண்டுறாங்க அவங்களோட உழைப்ப, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருப்பாங்க. ரோட்டோட ஓரத்துல அவங்களோட வீடு அமைஞ்சிருக்கும். அந்த ரோட்டை பெருசு பண்ற வேலையில இருக்கிற ஒருத்தர் அவங்க வீடை எடுக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லாம அவங்க கிட்டயே போய் பேசிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி கடைசியா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த இடத்துல அந்த வீடு இல்ல, ரோடு பெருசு பண்ணிட்டாங்க அப்படின்னு. இதழ்கள்ல வெளியான சிறுகதைகளை தொகுத்து எழுதப்பட்ட நூல் தான் இது. இவரோட செல்லாத பணம் அப்படிங்கிற நாவலை நான் அடுத்து படிக்கலாம் அப்படிங்கறதுக்காக முடிவு பண்ணி வச்சிருக்கேன். இந்த நூல்ல நீங்க ஒரு சிறுகதை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நூல் வாங்கி படிங்க. என்ன நூல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சஜஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க, அதையும் பத்தி படிச்சு பேசிடலாம். இது மாதிரியான நூல்கள் பத்தின அறிமுகத்துக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா உங்களோட கமெண்ட்ஸ் கண்டிப்பா எங்களுக்கு பண்ணுங்க. அப்பதான் எங்களோட வீடியோவுக்கு நீங்க என்ன மாதிரியா நினைக்கிறீங்க, யார் யார் கமெண்ட் பண்றீங்க அப்படிங்கறத வச்சுதான் நான் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ. இதோட விட்டுருவான் அடுத்த கட்டு. சாரி, எல்லாமே வித்தியாசமான ஒவ்வொரு இதுல ஒவ்வொரு சிறுகதையா காதில் விழுந்த கதைகள்,